ரேலியில கலந்துகிட்ட ஒருத்தங்க தான் கண்ணு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க சொல்றது நீங்களே கேளுங்க. ஒரு 4-5 குரூப் உள்ள வந்தாங்க. வந்தோடனே எல்லாம் டோட்டலா தலைகீழ மாறிடுச்சுங்க சார். என்ன பண்ணாங்க? கரண்ட் கட் ஆயிடுச்சுங்க சார். மரத்தை உடைச்சு கீழே போட்டாங்க. கரண்ட் கட் ஆயிடுச்சு. லேடிஸ் எல்லாம் போட்டு எங்கிட்டு போக முடியாம ஒரே பக்கம் லாக் பண்ணிட்டாங்க. எங்கிட்டுமே எந்த சைடுமே போக முடியல. மூச்சு திணறி உயிர் தப்பிச்சு வந்ததே ரொம்ப ரிஸ்க் ஆயிடுச்சு. பிள்ளைங்க எல்லாம் குழந்தைய காப்பாத்துங்கன்னு எல்லாம் ஒவ்வொருத்தங்கிட்டயே தூக்கி தூக்கி பசங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. விஜய் கட்சியில இருக்கவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய பேர் காப்பாத்தி நானே அந்த இடத்துல மயக்க போட்டு விழுந்தீங்க சார். என்ன ஒரு வீட்டுக்குள்ள போட்டு வச்சு இது பண்ணி அதுக்கப்புறம் அந்த பசங்க இது பண்ணி பசங்க என்னுடைய குழந்தைகளை எனக்கு தேடி கொடுத்தாங்க. திட்டமிட்ட சதி மாதிரி எனக்கு தெரியுது. எதனால உங்களுக்கு அப்படி தோணுது திட்டமிட்ட சதி அப்படின்னு? ஒரு போலீஸ் கூட வரலைங்க சார். பாதுகாப்பு கொடுக்கல. எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கு எல்லாத்தையும் அடிக்கிறாங்க, விளக்குறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா அங்க இருக்கவங்க காப்பாத்தல, எல்லாம் அடிக்க தான் செய்யறாங்க. அடிச்சாங்க சார். எல்லாத்தையுமே அடிச்சாங்க. நீங்களே வீடியோ பாத்துருப்பீங்களா? எல்லாத்தையும் அடிச்சு துன்படுத்துறாங்களே தவிர யாருமே ஹெல்ப் பண்ணல. மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் வரத பார்த்தோம். அது அங்க இருக்கவங்க காப்பாத்துறதுக்காக வந்துச்சு. இல்லைங்க சார். அவங்க ஒரு ரூட், இந்த போனது ஒரு ரூட், இவங்க போனது ஒரு ரூட். ஈரோடு ரோட்ல நடந்தது. இது கோயம்புத்தூர் ரோட்ல நல்லா பாருங்க ஆம்புலன்ஸ் எந்த ரூட்ல போகுதுன்னு. கோயம்புத்தூர் ரோட்ல அத்தனை ஆம்புலன்ஸ் போச்சு. ஆனா ஆம்புலன்ஸ்க்குள்ள இங்கிட்ட இருந்து வந்த ஆம்புலன்ஸ்ல ஒருத்தவங்க கூட கிடையாது. எல்லாமே பசங்க ஹெல்ப் பண்ணி அவங்க ஆம்புலன்ஸ் வச்சு ஒரு 10 ஆம்புலன்ஸ்க்கு மேல அவங்க தான் கொண்டு வந்தாங்க. மத்தது எல்லாம் வெறும் ஆம்புலன்ஸ் தான் போச்சு. அது பசங்க ஆதங்க. இந்த ரேலியில கலந்துகிட்ட ஒருத்தங்க தான் கண்ணு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க சொல்றது நீங்களே கேளுங்க. ஒரு 4-5 குரூப் உள்ள வந்தாங்க. வந்தோடனே எல்லாம் டோட்டலா தலைகீழ மாறிடுச்சுங்க சார். இந்த ரேலியில கலந்துகிட்ட ஒருத்தர்